ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வரும், மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. அவள் யாருக்கு சொல்கிறா அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் ஒருத்தவங்களுக்கு விஷ் பண்ணோம். அந்த விஷ் பண்ணுறேன் யாருக்கு அப்படின்றத என் கூட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஷில்பாவோடைய பையனுக்கு பர்த்டே. வர்ஷனுக்கு ஹாப்பி பர்த்டே வர்ஷா. எப்போவுமே நீ சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணும். ஆமாம், சரிங்களா? ஷில்பாவுடைய நல்லா சொல்கிறேன், ஷில்பாவுடைய பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடா ஷில்பாமா. நான் தம்பிக்காக விஷ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஷில்பா என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் தம்பிக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்றது. ஹாப்பி பர்த்டே வர்ஷா குட்டி. ஹாப்பியாக எப்போவுமே இருக்கணும். இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு அனீஸ்வரன் அப்படின்றவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு என் பையன் பிறந்தநாள், வாழ்த்துக்கள் சொல்லுங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அனீஸ்வரன் ஹாப்பி பர்த்டே தம்பி, நீயும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப லேட்டாக வரும். அதுக்கு காரணம் நான் கிடையாது, இந்த அம்மா தான். பார்க்குற பார்வையை பாருங்கள், சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும். எத்தனை மணிக்கு தூங்கிட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சிட்டு வந்துட்டு நான் தான் தாளாட்டு பாரு சீராட்டி வச்சு உன்னை படுமா, நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். வெக்கமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற உடச்சால அவங்க வீட்டில் இருக்கும்போது வீடியோ போடணும். கரெக்டாக எப்படியும் 11 மணிக்குள்ளே வீடியோ வந்துடும். இப்போ பாருங்களேன், டைம் 2:49 நானும் இத்தனைக்கும் நான் அவளை சொல்லி வா அப்படின்னு சொன்னால் ரிட்டன் என்கிட்டே சொல்கிறா என்னால் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ப்ளவுஸ் தைச்சாங்க காலையில இருந்து, நேற்று நைட்டே கட் பண்ணி வச்சுட்டா. காலையிலேருந்து குழந்தை தச்சு செம்ம ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்குது. அதை ராதாவுடைய வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த ப்ளவுஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல, செம்மையாக அப்படியே செம்ம ஃபிட்டிங்காக இருக்குது. அவள் தைச்ச இத்தனை ப்ளவுஸோட இன்றைக்கி தைச்ச ப்ளவுஸ் தான் செம்ம தரமாக சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவும் இருக்குது. வீட்டில் இருக்க ப்ளவுஸ் அந்த அளவுக்கு நான் போட்டு பார்க்கல, ஆனால் அது தெரியல. ஆனால் இன்றைக்கி தைச்ச ப்ளவுஸு செம்மையாக சூப்பராக இருக்குது. யாராவது கம்மியாக வச்சுட்டதுனால என்கிட்ட சொல்கிறாங்க, யாராவது ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேடம் கிட்ட கண்டிப்பாக கொடுங்க. நல்லபடியாக தைச்சி கொடுப்பா, சூப்பராக தைச்சி கொடுப்பா. கம்மியான ப்ரைஸில் தைச்சி கொடுப்பா. நம்ம தமிழ்நாட்டில் தைக்கிறத விட இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணி தைச்சி கொடுப்பாங்க. என்னடா இது இவங்களே ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மையாக இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். எனக்கு தைச்சி கொடுத்தா, கார்த்திகா சிஸ்டருக்கு தைச்சி கொடுத்துருக்கா. அவங்களுக்கு ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் செம்மையாக இருக்குது. என் அம்மாவுக்கு தைச்சி கொடுத்துருக்கா. என் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா. ஒன்று என்னுடைய அளவுக்கு தைச்சி அதை கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா. அம்மா அதை போட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னதுக்கப்புறம் அம்மாவுக்கு 13 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கா. 13 ப்ளவுஸுமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குன்னு போய் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரே ஃபிட்டிங் இல்லைன்னு இல்லை. அம்மாவுக்கு என்னென்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அது யார்கிட்ட தைச்சாலும் அம்மாவுக்கு அப்படி தான் இருக்கும். இவகிட்டன்னு இல்லை, யார்கிட்ட தைச்சாலும் அம்மாவுக்கு அப்படி தான் இருக்கும். அவங்களோட ப்ராப்பர் நான் இத்தனைக்கும் ஆமாம், அவங்களுடைய கம்ப்ளைண்ட் அம்மா அது எல்லா டைலர்கிட்டையும் சொல்கிறது அது ஒன்று தான். எனக்கு மெஷர் நல்லா கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸ் கொடுங்கம்மா, எனக்கு இது வேண்டாம், உங்களுக்கு நார்மலாக நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். நீ இல்லை எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் சொன்னாங்க. அப்படியெல்லாம் நான் நல்லா இருக்குது அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். என் தொழில் நான் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு தைச்சி கொடுத்ததில்ல, எனக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் சில சிலுமிஷம் அவகிட்ட பண்ணுவேன். ஒரு சில விஷயத்தில் நான் அவகிட்ட சொல்லுவேன், இல்லை நல்லா இல்லை இப்படி அப்படின்னு சொல்லு. அது எங்களுக்குள்ளே நாங்கள் பர்சனலாக பேசிக்கிறது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நல்லா தைச்சிருக்கா. யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் கொடுத்தேன். இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மேடம் சொல்லுவாங்க எவ்வளோ என்ன ஏது நீங்கள் எப்படி அனுப்பணும் அப்படின்றது. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசியாச்சு, கை வர வலிக்குது. என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மேடம் டே முழுக்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க ராதா வீட்டு டே விலாக்கை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காலையிலேயே தோசை, சப்பாத்தி, தக்காளி சட்னி.
ராதா வந்து நேற்று வந்து அரிக்காகவே டிஃபனுக்கு வந்து ஊற வச்சா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ராதா சிஸ்டர் வந்து அப்பாவுக்கும் மாமியாருக்கு கொடுத்துட்டேன். பூசணி பூ ஹரி ஏன் சாப்பிட மாட்டேன்றாங்கக்கா? அவனுக்கு பிடிக்கல, சாப்பிடலாம. தோசையான ஆசையாக கேட்டான். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பூசணி பூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ராதா சிஸ்டர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறையா. இது வந்து அங்கே எனக்கு இன்னும் பூசணி பூ கிடைக்கல அப்படின்றதுக்காக மேடம் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா, டேஸ்ட் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. ஹாய்ங்க, இப்போ நம்ம அங்கே தண்ணி எடுத்துக்க போகிறோம். அம்மா சொன்னாங்க அங்கே ஈரமாக இல்லை, நல்லா இருக்குது, சேர் இல்லாமல் எடுக்கிறதுக்காக போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் சரி அங்கே போய் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க அப்படியே உங்ககிட்டயே நான் காமிச்சிக்கிட்டே போகிறேன். பேக் கேமராவில் காமிக்கிறேன், வந்து காமிச்சிட்டு போகலாம். ராதா வந்து மணத்தக்காளி கீரை பறிச்சாங்கல்ல, அது இங்கே தான். பார்த்தீங்களா, பழமாக இருக்குது. இதனுடைய அருமை இங்கே யாருக்கும் தெரியல, இந்த மணத்தக்காளியோட கீரை. பாரு, இதெல்லாமே எவ்வளோதான் நான் ஒண்டியாக சாப்பிட முடியும் சொல்லு? இது வயிற்று புண்ணுக்கு அவ்வளவும் நல்லது. ஆனால் இங்கே வந்து விஷ செடின்னு சொல்லுவாங்க. என் மாமியார் எனக்கு சாப்பிட முடியல. அப்பா மொத்த மண்ணையுமே அள்ளிட்டாங்க. இங்கே பாருங்க, மம்மி அசினை அம்மா வரலங்க, நம்ம மட்டும்தாங்க போகிறோம். என்னம்மா அரிக்கு வந்து அம்மா கொய்யாக்காய் பறித்து கொடுத்தாங்க. இது வந்து அவங்க என் மாமியாரோட அண்ணன் வீடு. இங்கே ஆனால் பங்காளி வீட்டில் இருக்குதே. ஆடி அரி ஆடு எப்படி கட்டும்? ஆடுக்கு ரொம்ப வயசான மாதிரியே இருக்குதே. வயசான மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அது சிரிப்பு. இது என்னடா ஆடு மாதிரி கத்துது? இந்த வீட்டுக்கு தானே வந்த? ஆமாம், இதுவும் என்னடா என்ன மாதிரி மாடு மாதிரி கத்துது, ஆடு மாதிரி கத்துது. அங்கேயும் இருக்கு. ஒரு செடி எடுத்துட்டு வந்து வாங்கி இலையெல்லாம் பறிச்சு விட்டால் தான் அதிகம் வைக்க மொட்டு. ஆமாம், இப்போ பார்த்தீங்களா ஓரளவுக்கு நம்ம போன வாட்டி ஷில்பா கூட வந்திருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது இந்த இடம். ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கிளியராக இருக்குது. இன்னும் மழை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா வளர்ந்துருக்கும். அப்போ வந்து வரட்டெல்லாம் போட்டுருக்காங்க. நம்மளும் வரட்டை போடணும்ல, அதனால் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்காரு. காற்று மட்டும் பயமாக இருக்குன்னா நீ ஏன் சாத்தாங்க முன்னாடி போகிற? என்னக்கா, அதில் தானே நம்ம போகிறோம். ஆமாம், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வாட்டி வந்தப்போ நம்மளால் இதை தாண்டியே வர முடியல, என்னாலையும் ஷில்பாவாலையும். ஆனால் இப்போ பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும். பார்த்து மெதுவாக வாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் அழைச்சிருக்கு. நான் போய் பறிச்சுட்டு வரேன், நீ அங்கே இரு. என் அம்மா சொன்னாங்க மூங்கில் மரத்துக்கிட்டலாம் பாம்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாக்கு பார்த்தீங்களா? அப்படியா? பாருங்க, அவ்வளோதான் இருக்கு. ஹை, இங்கே பாருங்க, லைனாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் நட்டு வச்சது தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க லெமன் செடி. இது இந்த மாதிரி கொடி கொடி போய் போய் அப்படியே அம்மிங்க வச்சிருச்சு. இந்த செடியை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வாட்டி பாருங்கள் எவ்வளோ சாணி இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து
கொஞ்சம் வெயிலாகி இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தட்டி வரட்ட மாதிரி தட்டி போடணும். வாங்க சாப்பிடலாம். என்ன சாப்பாடு? இந்த பக்கம் வாழைக்காய் பொரியல் தமிழ்நாட்டு ஸ்டைல் படி, இந்த பக்கம் வந்து சாப்பாடு குழம்பு. அது என்னன்னு தெரியல, அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ராதாவும் நானும் சாப்பிட்றோம் அப்படின்னா 2 பேரும் என் வீட்லேயும் சரி எங்கேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி 2 பேரும் ஒரே தட்டிலே தான் சாப்பிட்டுருக்கோம். யாராதா எப்படி இருக்கு? வாங்க சாப்பிடலாம். தாங்க உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்குறோம். பாரு ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை சொல்லு. என்ன பண்ணுறீங்க மேடம்? டீ குடிக்கிறீங்களா? நான் ஏதோ பால் குடிக்கிறீங்கன்னு நினச்சேன். அண்ணன் தலை ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்குதா, தூங்கிட்டு இருந்தா திடீர்னு எந்திரிச்சிட்டா. ஒரு வேளை நான் சவுண்ட் வச்சதுனாலயோ. டீ நல்லாக்கா? எனக்கும் என் அம்மாவுக்கும் டீ யாராவது போட்டு கொடுத்தாங்கன்னா குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நாங்களே போட்டு அதை குடிக்கணும்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. டீ குடிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் உண்மை. டீ டைம் இப்போ 4 மணி 3 மணி. சரி நாங்கள் டீ குடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோவில் குத்தம் குறை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்க பார்க்குறேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.